சுருக்கெழுத்து, தமிழ் உயர்வேகம், நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். முதல் தாள். Be ready for trial dictation for 2 minutes. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் முதலில் ஒரு விஷயத்தை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். நமது மாநிலத்தில் விவசாயிகளின் முதுகெலும்பாக இருப்பது கிராமப்புற கூட்டுறவு சங்கங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது நாட்டு மக்களின் பசியை போக்குவதற்காக அல்லும் பகலும் உழைத்து வரும் நம் விவசாயிகளுக்கு வலது கரமாக செயல்படுவது இந்த வங்கிகள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். நமது மாநிலம் நெல் உற்பத்திக்கு பெயர் போன மாநிலம் ஆகும். எனினும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமையை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த காலகட்டங்களில் அரிசி உணவை விட சிறு தானிய உணவே ஏழை எளிய மக்களின் அன்றாட உணவாக இருந்தது என்பதை நான் அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மேற்கத்திய நாகரிகத்தின் வளர்ச்சியால் இவை படிப்படியாக குறைந்து அரிசி என்பது பிரதான உணவாக மாறிவிட்டது. தற்போது பல்வேறு விஞ்ஞான ஆய்வுகளின் அடிப்படையில் சிறு தானியங்களின் சிறப்புகளும் மருத்துவ குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட துவங்கியுள்ளன. மேலும் நெல்லை விட சிறு தானிய உற்பத்திக்கு தண்ணீர் குறைவாகவே தேவைப்படும். அதே நேரத்தில் நமது நாட்டிலுள்ள தட்ப வெப்ப சூழலையும் பூச்சி தாக்குதலையும் சிறுதானிய வகைகள் நல்ல முறையில் எதிர்கொண்டு வந்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். சுருக்கெழுத்து, தமிழ் உயர்வேகம், நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். முதல் தாள். வினாத்தாளின் குறியீட்டு எண் 738. கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 738. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதிக் கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட பாரம்பரியம் கொண்ட இந்த சட்டமன்ற பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை குறித்த மானிய கோரிக்கைகள் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கு கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓய்வின்றி உழைக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தேனீ போல சுறுசுறுப்பாக இயங்கும் நமது உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும்
முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, என்னை பொறுத்தவரை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த மானிய கோரிக்கை ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்பதை மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தற்போது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்பில் உள்ளார்கள். அரசின் நல திட்டங்கள் மக்களை எளிதில் சென்று அடையக்கூடிய வகையில் உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளின் பரப்பு எல்லைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளன என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதன் காரணமாக மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் என அனைத்து நிலைகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை இப்போதுள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. இந்த நேரத்தில் மற்றொன்றையும் இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். நமது மாநிலம் நாட்டிலேயே அதிகளவு நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக உள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. கிராமங்கள் மற்றும் சிறிய நகரங்களை சேர்ந்த மக்கள் தமது வாழ்வாதாரங்களை பெருக்க பெரிய நகரங்களுக்கு இடம்பெயர்வது தொடர்ந்து வந்துள்ளது. கிராமங்களில் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் சிறு தொழில்களை மட்டுமே நம்பியிருந்த மக்கள் அதிக வேலைவாய்ப்பு வசதி தேடி நகர்ப்பகுதிகளை நோக்கி வருகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சரிபாதி மக்கள் நகரங்களிலேயே வசிக்கின்றனர். இதன் காரணமாக நகர்ப்பகுதிகளில் போக்குவரத்து, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவதிலும் சிக்கல்கள் எழுகின்றன. நகரங்களை வெறும் கட்டடங்களாக பார்க்காமல் மனித வள மையங்களாக பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நமது நகராட்சி நிர்வாக துறை என்பது குடிநீர், சுகாதாரம், சாலைகள் உள்ளிட்ட பல கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்றது. அந்த வகையில் பல தொலைநோக்கு திட்டங்களை இந்த ஆண்டுக்கான கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரம் சென்னை நகரத்தை மட்டுமே மையமாக கொள்ளாமல் சுற்றியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகளை தூர்வாரி நீர்பிடிப்பை அதிகப்படுத்தி சென்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டுமென்று அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நகராட்சி துறையின் சார்பாக மாநிலத்தின் முக்கியமான சாலைகளில் உள்ள பழைய மின் விளக்குகளை மாற்றி நவீன விளக்குகள் பொருத்த 400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதை இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் பூங்காக்கள் மற்றும் சந்தைகள் ஏற்படுத்த சுமார் 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக மற்றொரு விஷயத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். தற்போது நகர்ப்பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். நடைபாதை இடையூறு மற்றும் சாலைகள் விரிவாக்கம் காரணமாக அவர்களது கடைகள் அகற்றப்படுகின்றன. எனவே அவர்களது நலன் கருதி மக்களுக்கும் இடையூறு இன்றி அவர்களுக்கு கடைகள் ஒதுக்க ஆவண செய்ய வேண்டுமென்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கின்றேன்.